ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளிலே கூட நம்ம ஒரு சின்ன ஒரு தியானத்திற்காய் நம்ம வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். நம்ம இப்போ நம்ம உங்ககிட்ட நான் கேட்குறேன், எத்தனை பேர் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஓகே, சரி, ஓகே. உண்மையாகவே எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்போ நான் அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். இயேசுவை போல எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். ஆனால் இயேசு இந்த பூமியை விட்டு கடந்து போகிறதற்கு அவர் ரொம்ப ஆயத்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. நாமளும் ஆயத்தமாக தான் இருக்கிறோம். பட் நம்முடைய ஆயத்தங்கள் வேற. நம்ம தப்பிச்சா பிழைச்சா இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனால் இயேசு அப்படி இந்த பூமியிலிருந்து கடந்து போகலை. தப்பிச்சோம் பிழைச்சோம், எப்படியாவது என்னைக்கு இங்கேருந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படலை. அவருடைய ஆயத்தம், ஆண்டவரை திரும்ப சந்திக்க போகிற அவருடைய ஆயத்தம் வித்தியாசமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. யோவான் 17வது அதிகாரத்தில் 4-5 வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆயத்தமாய் இந்த பூமியிலிருந்து கடந்து போவதற்கு எவ்வளவு ஆயத்தமாய் இருந்தார் என்று சொல்லி நாம கற்றுக்கொள்ள முடிகிறது. யோவான் 17:4-5. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி செய்து முடித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்புறமா ஆண்டவர் சொல்ற, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தத்தை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த ஆயத்தமா இருந்தாரா? நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன், அதனால நான் இப்போ என்னவா இருக்கிறேன்? ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை, தேவன் அவருக்கு வைத்திருந்த சித்தத்தை அவர் செய்து முடித்ததுனால அவர் ஆயத்தமா இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் ஆயத்தமா இருக்கிறேனா ஆண்டவரை சந்திக்கிறதற்கு? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொன்னோம், நம்ம ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா இயேசு எப்படி ஆயத்தமா இருந்தாங்களா? நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்து அவர் ஆயத்தமா இருந்தார். Hallelujah. He did everything God had planned for him. தேவன் என்னென்ன காரியங்களை அவருக்கு நியமித்திருந்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்து அந்த காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆயத்தம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்து நம்ம ஆயத்தமாய் காணப்படணும். ஹல்லேலூயா. வெறுமனே நம்ம இந்த உலகத்துல இருந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், கடந்து போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இல்லாம, என் வாழ்க்கையில தேவன் வைத்திருந்த சித்தத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி முடித்திருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மத்தேயு 7:21 அநேக முறை வாசித்திருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, ஆனால் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. வெறுமன தேவன் தேவன் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிக்கிறதுனால இல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே என்ன பண்ணுவான்? பிரவேசிப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளிடத்துல இருந்து நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில எவ்வளவுக்கு நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம். நம்ம எல்லாரும் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை கவனிக்கிறோம்.
அதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாரும் செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி முடித்திருக்கிறோமா, அதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஏற்கனவே எனக்கே கஷ்டமா இருக்கு, ஏற்கனவே நான் டைம் இல்லை, ஏற்கனவே எனக்கு சரீரம் ஒத்துழைக்க மாட்டுது, ஏற்கனவே எனக்கு பிள்ளைங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, கணவர் ஒத்துழைக்க மாட்டாரு, மனைவி ஒத்துழைக்க மாட்டாங்க, ஏற்கனவே என் நிலைமை எப்படி இருக்கு, நீங்க வேற இந்த டென்ஷன் பிரஷர் பார்த்தாதுன்னு நீங்க தேவனுடைய சித்தத்தை வேற நிறைவேற்றி நான் போகணும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனால் தேவன் அதைத்தான் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை நம்ம நிறைவேற்றி முடிக்க நம்ம ஓடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. So we should be ready by doing God's will. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்ம கடந்து போகணும். அல்லேலூயா. ஒரு வேலை ஸ்தலத்துல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, 2 பேர் வேலை செய்யறாங்க. ஒருத்தன் கம்பெனியை நல்லா புகழுகிறான், கம்பெனியை நல்லா எல்லாம் சூப்பரா இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறான். ஆனா என்ன பண்றது, கடைசியில பார்த்தா வேலை செய்யும் பொழுது அவன் என்ன பண்றான், சரியாய் தன்னுடைய வேலைகளை செய்யாம அவன் கடந்து போகிறவனாய் காணப்படுகிறான். இன்னொருத்தன் இருக்கிறான், கம்பெனியை பத்தி எதுவும் புகழ்ச்சியாய் பேசல, பட் ஆனா அவனுக்கு நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் சரியாய் அவன் செய்து அவன் கடந்து போகிறவனாய் காணப்படுகிறான். இப்ப யாருக்கு கம்பெனி உயர்வை கொடுக்கும்? சரியாய் வேலை செய்தவனுக்கு. அந்த கம்பெனியினுடைய விருப்பத்தின்படி, அந்த கம்பெனியினுடைய எதிர்பார்ப்பின்படி செய்தவனுக்கு வேலை ஸ்தலத்திலே நமக்கு பொதுவா உயர்வுகளை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போலதான் தேவனுடைய ராஜ்யத்திலும் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம இங்க ஆண்டவர் சூப்பர், ஆண்டவர் கிரேட் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். சோ நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளுகிறதுங்கிறது இன்னொரு காரியம், அதை குறித்து நம்ம பேசல. தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி நிறைவேற்றலாம், தேவன் எனக்கு நியமித்த காரியத்தை நான் எப்படி நிறைவேற்றலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது 4 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். மத்தேயு 26 36வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 26 36 யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடி இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அற்புறம் போய் மோங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இங்கே முதலாவது நம்ம பார்க்கிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவர்தான் தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்து முடித்து ஆயத்தமாய் இந்த பூமியிலிருந்து கடந்து சென்றவராய் இருக்கிறார். அப்ப அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் என்னென்ன முயற்சிகளை எடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது அந்த வசனம் கூறுகிறது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நாம் முதலாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது என் வாழ்க்கையில ஜெபம் காணப்படும். அல்லேலூயா. வித்அவுட் பிரேயர், ஒரு ஜெபம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியல. Without prayer, Jesus could not fulfill the will of God. தேவன் அவருக்கு நியமித்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் ஜெபம் பண்ணுகிறவராய்
காணப்பட்டார். அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் ஒரு மனிதனும் ஒரு காலமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிறோமோ, நின்னுகிட்டு ஜெபிக்கிறோமோ, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறோமோ, வாட் எவர், எந்த விதத்துல நம்ம ஜெபித்தாலும் பரவாயில்ல, பட் ஜெபம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. அல்லேலூயா. இட் இஸ் இம்பாசிபிள். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஜெபிக்கும் பொழுது அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் இங்கும் அங்கும் நம்ம சுற்றி திரிகிறதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த ஜெப கூட்டம் போறாங்க, இந்த ஜெப கூட்டம் போறாங்க, அந்த பிரேயர் கால், இந்த பிரேயர் கால், அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர். ஆனா கூர்ந்து நம்ம அவர்களை ஆராய்ந்து பண்ண அவருடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற அனுபவம் இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்திருந்து 1 மணி நேரம் முழங்கால் படியில நின்று ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், கடைசியா எப்போ 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபித்தீங்கன்னு? எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கையில? சரி, முழங்கால் படியிட முடியல, உட்கார்ந்து 1 மணி நேரம் நான் ஜெபித்தேன், நின்றுட்டு கொண்டு மாத்தி ஜெபித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் பிரியமானவர்களே தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். இட்ஸ் நாட் ஈஸி. நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், கஷ்டமான ஒரு காரியம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. அல்லேலூயா. அதை செய்யக்கூடாதபடிக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய குழப்பங்கள், நிறைய கஷ்டங்கள், டென்ஷன், பிரஷர்ஸ், குடும்பம், வேலை, பிள்ளைகள், ஆலயம், போற வழி, வர வழி, எல்லாமே ஒரே டென்ஷன், பிரஷர், கன்ஃபியூஷனா இருக்குது. இதுக்கு மத்தியில நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா, பொறுமையாய் நிறைவேற்றணும்னா, டென்ஷன் இல்லாம, பிரஷர் இல்லாம நிறைவேற்றணும்னா, சரியாய் நிறைவேற்றணும்னா, என்னுடைய முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக முடங்கலைன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. நீங்க நல்ல கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நல்ல கொடுக்கிறவர்களா இருக்கலாம், நல்ல ஆராதிக்கிறவர்களா இருக்கலாம், பட் you will not be able to fulfill the will of God. Hallelujah. உங்களுடைய முழங்கால்கள் கடைசியா எப்ப முடங்கினது? நல்ல பலனுள்ள நாட்களில் எப்ப கடைசியா 1 மணி நேரம் உங்களுடைய முழங்கால்கள் முடங்கினது? இன்னைக்கு நமக்கு பலன் இருக்குது, நம்ம ஏன் நம்ம முழங்கால்களை முடக்க கூடாது? சரி, ஒரு ஏஜ் வரும்போது நம்மளால முடக்க முடியாது, பட் இன்னைக்கு நமக்கு பலன் இருக்குது, நாம ஏன் அந்த முழங்கால்களை 1 மணி நேரம் முடக்க கூடாது? முடக்கும் பொழுது கர்த்தர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். இயேசு சக்சஸ்ஃபுல்லா இந்த பூமியில தேவ சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியில இருந்து கடந்து போனதற்குரிய காரணம் வேற எந்த ஒரு அற்புதமான காரியமும் இல்ல, அவருடைய முழங்கால்களை தேவனுக்கு முன்பாக முடக்கினதுனால தேவனுடைய சித்தம் அற்புதமாய் நிறைவேற்றி அவர் ஆயத்தமாய் இந்த பூமியிலிருந்து கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. We need the strength. சாதாரண காரியத்தை செய்வதற்கு கூட நான் சொல்லுகிறேன், சாதாரண ஒரு காரியத்தை நீங்க செய்வதற்குள்ள தேவனுடைய பலன் இல்லாம செய்ய முடியாது. அதை தொடர்ந்து செய்ய முடியாது உங்களால. உங்களுக்கு தொடர்ந்து ஒரு காரியத்தை நான் ஒவ்வொரு நாளும் பாருங்க, நீங்க பெரிய காரியத்தை செஞ்சு ஆச்சரியமான காரியத்தை செய்யறது அது வேற விஷயம். ஒரு டெய்லி நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், ஆண்டவருடைய காரியத்தை, வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், இந்த பேசிக் திங்ஸ் செய்வதற்கு ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்மளால செய்ய முடியாது. Without his strength, without his knowledge, without his help நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்திருவோம், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். 1 மாசம் ஓடும், 2 மாசம் ஓடும், 3 மாசம் ஓடும், அப்புறம் கடைசியில பார்த்தா இருக்கிற இடம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யணும்னா தேவ பலன் தேவை. தேவ பலன் வேணும்னா, தேவ சித்தம் செய்யணும்னா முழங்கால்கள் முடங்கிதான் ஆகணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது அதுவாய் காணப்படுகிறது. இரண்டாவது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு செய்த காரியம் யோவான் 4:34. யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி
ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய கிரியையை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, அந்த இடத்துல என்ன ஆகுது, அவருக்கு சாப்பாடு, அவர் பசிக்குதுன்றார், தாகமா இருக்கிறேன்றார் அவர். இதனால இவர்கள் அந்த சீஷர்கள்லாம் போய் சாப்பாடு தண்ணி எல்லாம் ஏதோ எடுத்துட்டு வராங்க. ஆனா இவர் பார்த்தா தேவனுடைய சித்தத்தை அந்த இடத்துல தேவனுடைய கிரியையை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த உணவை அவர் எடுத்து அவர் உட்கொள்ளல. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாம, ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. சிம்பிள். தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும்னா எனக்கு எப்பவுமே கம்ஃபர்ட்டா இருக்கணும், எனக்கு எப்பவுமே கரெக்டான ஸ்லீப் வேணும், எனக்கு எப்பவுமே கரெக்டான உணவு வேணும், எனக்கு எப்பவுமே கரெக்டா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. இயேசு இங்க கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அவர் சொல்லுகிற அவருடைய அர்ப்பணிப்பு அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு, பிரியமானவர்களே, ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம, ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாம தேவனுடைய சித்தத்தை நம்மளால செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மத்தேயு 16:24 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாவது தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்திராய் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். அப்போது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கிறார். நினைச்சு கொள்ளுங்க, ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கிறார். அவருக்கு அந்த மெடலை வாங்குவதற்கு ஒரு கோச் ஒருத்தர் ஆயத்தம் பண்றாங்க. நல்ல ஒரு சிறந்த பெஸ்ட் கோச் ஆயத்தம் பண்றாங்க. இப்போ இந்த கோச்சினுடைய வார்த்தைகளை கேட்டு முழுமையாய் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து அந்த கோச் என்னெல்லாம் சொல்றாரோ, எப்படி எல்லாம் செய்ய சொல்றாரோ, அது எல்லாவற்றுக்கும் தன்னை எவ்வளவுக்கு அர்ப்பணிக்கிறானோ அவ்வளவுக்கு அவனுக்கு என்ன சாத்தியம்? கோல்டு மெடல் சாத்தியம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இருக்கிறான், அந்த ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல காலேஜ் போகணும், நல்ல ஒரு டீச்சரை நம்ம கண்டுபிடித்து வைக்கிறோம். இப்ப அந்த டீச்சர் சொல்ற எல்லாவற்றையும் சரியாய் கேட்டு அந்த பிள்ளை செய்தான்னா அந்த பிள்ளைக்கு அந்த காலேஜ் உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கம்ப்ளீட்டா ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம என்னதான் ஒரு பெரிய கோச் இருந்தாலும், என்னதான் ஒரு பெரிய டீச்சர் இருந்தாலும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், அத்லீட்டுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு காணப்படலாம். நான் அந்த இடத்தை பெற்றுக்கொள்ளணும், அதற்கு நான் எவ்வளவுக்கு என்னை அர்ப்பணிக்கணும், எவ்வளவுக்கு என்னை தியாகம் செய்யணும், எவ்வளவுக்கு என் நேரத்தை ஒப்பு கொடுக்கணும், அந்த பர்சனுக்கு அந்த வாஞ்சை இல்லைன்னா என்ன பெரிய கோச்சா இருந்து என்ன பிரயோஜனம், என்ன பெரிய டீச்சரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. நான் உங்களிடத்துல கேட்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சிறந்த போதகர் இல்லை, அவரை போல ஒரு சிறந்த மெய்ப்பன் இல்லை, அவரை போல நமக்கு கற்றுக் கொடுக்க ஒரு நல்ல, அவரை போல ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய வாழ்க்கையில் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு முன்பாக
நாம நம்மளை அர்ப்பணிக்காத பொழுது we will never be இன்னும் நம்ம நினைக்கலாம் நம்ம ஒரு பெரிய கிறிஸ்தவர் என்று சொல்லி நம்ம ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் சொல்லி இயேசுவுக்குடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்காம அவருடைய வார்த்தைகளை கேட்காம you can never be great in your life. Hallelujah. Sacrifice, ஒரு அர்ப்பணிப்பு வேணும். தேவ சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணும்னா you should be able to sacrifice something in your life. Hallelujah. நான் நல்லா தூங்கணும், நான் நல்லா எந்திக்கணும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, அப்படிதான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. Hallelujah. You can live ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் ஒரு கிறிஸ்தவனாய் நீங்க வாழலாம், but you will not be able to fulfill the will of God in your life without sacrifice. நீங்களே எத்தனையோ முறை ஒரு பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறீங்க, டேய் நீ வந்து உன் டைமை வந்து கரெக்டா சாக்ரிஃபைஸ் பண்ணு, தேவையில்லாம வீடியோ கேம்ஸ் விளையாடாத, தேவையில்லாம படங்களை பார்க்காத, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸோட போகாத, உன் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் செய்து படி, அப்பனா நீ நல்ல ஒரு பெரிய ஆளா வருவேன். எத்தனை முறை நீங்க சொல்லியிருப்பீங்க ஒரு பிள்ளைகளுக்கு. இப்ப இயேசு உங்களிடத்துல சொல்றாங்க அதை, நீயும் உன் டைமை நீ ஒப்புக்கொடு, நீ உன் கரத்தின் கிரியைகளை ஒப்புக்கொடு, உன் நேரத்தை ஒப்புக்கொடு, அப்போ நீ தேவனுடைய சித்தத்தை சரியாய் நிறைவேற்றலாம். அல்லேலூயா. உங்களிடத்துல அர்ப்பணிப்பே இல்லைன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. நீங்க கேஷுவலா வந்துட்டு அப்படி போயிட்டு நம்ம பாடி நம்ம லைஃபை வாழலாம், பட் யூ will not be ready to meet the Almighty God. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். தப்பித்தோம் பிழைத்தோம் இங்க இருந்து அங்க போயிடுவோம், ஆனா அங்க போய் நிலைமையில நம்ம இருப்போம் நமக்கு தெரியாது. பட் நம்ம உண்மையாகவே இன்னைக்கு நமக்கு தெரியலன்னா ஓகேங்க, நம்ம கற்றுக்கொள்ளலன்னா ஓகே, பட் ஆண்டவர் நம்மளோட பேசுற எனக்கு புரியுது. நான் அநேக நேரத்தில் யோசிப்பேன், இப்படிலாம் சொல்லும் பொழுது ஏற்கனவே ஜனங்க கஷ்டப்படுறாங்க, ஏற்கனவே 1008 பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில, இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்லும் பொழுது டென்ஷன் ப்ரெஷர் அவங்களுக்கு ஏற்றிடக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்க சின்ன சின்ன தியாகங்களை செய்யுங்க, சின்ன சின்ன விதமான அர்ப்பணிப்புகளை கொண்டு வாங்க உங்க வாழ்க்கையில, அப்பொழுது தேவ சித்தத்தை உங்களால நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. ஸ்மால் சாக்ரிஃபைசஸ், உங்களுடைய சின்ன ஒரு ஒரு ஆண்டவருக்காய் கொடுக்கறதுல ஒரு ஸ்மால் சாக்ரிஃபைஸ், நேரத்துக்கு வருகிறதுல ஒரு ஸ்மால் சாக்ரிஃபைஸ். இங்க உபவாச ஜெபம்னா அதற்கு மேபி உணவுக்கு ஒரு ஸ்மால் சாக்ரிஃபைஸ். ஏதாச்சும் ஒரு விதத்துல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு அர்ப்பணிப்போடு நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் தேவனுடைய சித்தத்தை இந்த இடத்துல நிறைவேற்றுவதற்கு அது ஒரு வழியை வகுத்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நேரத்துக்கு வரும் பொழுது இந்த இடத்துல எல்லாத்தையும் செட் பண்ணி வைத்து நம்ம எல்லாவற்றையும் ஆயத்தமாய் நம்ம வைத்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ண முடியுது. இப்ப நம்ம அது இல்லைன்னா என்ன ஆகும், வந்து பறக்க 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 எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து அது ஒரு ஆரம்பிக்கும் போதே ஒரு டென்ஷனா இருக்கும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் வேற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவேன். நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுனாலும் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு டென்ஷன் ஆக்கி விட்டுருவேன் நான். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனாலும் எனக்கு ஒரு டென்ஷன் ஆகி, என்னடா அது ஆண்டவர் கொடுக்குற நேரத்தில் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்துட்டோமே, ஒரு நிமிஷம் இதாக பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ பிரியமானவர்களே, ஒரு சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் நம்ம செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாய் நிறைவேற்றலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பு இல்லாததுனால தான் பிரியமான நான் யோசிக்கிறேன், அநேக வழியில தேவ சித்தம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. அந்த உண்மையான அர்ப்பணிப்பு தியாக உணர்வு இல்லாததுனால எனக்கு எனக்கு எனக்குன்னு யோசிக்கிறோம். தியாக உணர்வு வரும் பொழுது தேவனுக்காய் நான் கொடுப்பேன், தேவனுக்காய் செய்வேன். தாவீது சொல்றார், என்னை இன்னமும் நான் என்ன பண்ண ஆயத்தமா இருக்கிறேன், இன்னும் என்ன அர்ப்பணிக்க, இன்னும் என்னை வெட்கப்படுத்த நான் ஆயத்தமா இருக்கிறேன்றார். எத்தனை பேர் சொல்லுவோம் நம்ம, இன்னும் கொஞ்சம் என்னை வெட்கப்படுத்த நான் ஆயத்தமா இருக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அந்த யோவான் ஸ்நானகன் சொல்ற, நான் சிறுகணும் அவர் பெருகணும். ஹல்லேலூயா. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, என்ன உங்க கூட இருந்தவங்களாம் அங்க போயிட்டாங்க, உடனே ஒரு டென்ஷன் ஆகி என்னது அங்க போயிட்டானுங்களா அப்படின்னு சொல்லாம தேவ சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. என்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடக்குது. இங்க இருந்தவங்க அங்க போயிட்டாங்களா, அது ஒரு தேவ சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அதை பார்க்கும்போது அவர் உடனே சொல்றார், நான் சிறுகிதான், நான் இன்னும் கொஞ்சம் சிறுகணும், ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் பெருகணும். ஹல்லேலூயா. That is the will of God. தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. மூன்றாவது காரியம், மத்தேயு 16
21 23 வசனத்தை வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராயின் பிதாவாகிய ஆசாரியனாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீடருக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவனை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவனை கடிந்து கொள்ள தொடங்கினான். வாசிங்க 23. அவரே திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவளே சிந்திக்க, மனுஷனுக்கு ஏற்றவளே சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அவருக்கு வைத்திருக்கிற சித்தத்தை தன்னுடைய சீஷர்களிடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அந்த சீஷன் பேதுரு சொல்றார், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்ற, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மனுஷனுடைய யோசனைகளுக்கு மேலாக தேவனுடைய யோசனைகளை வைக்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய யோசனைகளுக்கு மேலாக தேவனுடைய யோசனைகளை வைக்கணும். ஹல்லேலூயா. You have your plans. உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா எப்பொழுதும் ஆண்டவருடைய திட்டம் மேலாக காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, நான் ஒரு சின்ன இதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குது, நல்ல ஒரு வேலை. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துக்கு நீங்க வராம போனீங்கன்னா ஒரு அருமையான வேலை இருக்குது. இப்ப நீங்க என்ன தீர்மானத்தை எடுப்பீங்க? நல்ல பணம் வர வேலைக்கு போலாம் இன்னைக்கு அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல உபவாச ஜெபம் உண்மையா சொல்லுங்க. சரி, ஓகே, அவங்க உண்மையா சாட்சியா அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. சோ நமக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஆனா தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. நம்முடைய திட்டங்களுக்கு மேலாக தேவனுடைய திட்டத்தை நம்ம வைக்க பழகி கொள்ளணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்தவ இதிலே 3-4 நாட்கள் தான் விசேஷித்த நாட்கள். கரெக்டா? என்னென்ன நாட்கள்? கிறிஸ்மஸ், தேங்க்ஸ்கிவிங் நம்ம இந்த ஊர்ல தான் செலிப்ரேட் பண்றோம், அதை விட்டுருங்க. கிறிஸ்மஸ், நியூ இயரை நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் உயிர்த்தெழுந்த நாள், ஈஸ்டர், உயிர்த்தெழுந்த நாள் செலிப்ரேட். அது சண்டேல வந்துடுது, அதனால அதை நீங்க மிஸ் பண்ண முடியாது. கிறிஸ்மஸ், நியூ இயர் மட்டும் கொஞ்சம் மாத்தி மாத்தி வீக் டேஸ்ல வரும். நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தா 2 நாள் தான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பண்டிகை நாளா நம்ம ஆசரிக்கிற நாட்கள். அது எல்லா நாளும் விசேஷித்த நாட்கள், எல்லா சண்டேயும் விசேஷித்த நாட்கள் தான். பட் 2 days தான் நம்மளுடைய என்டையர் இயர்ல ஸ்பெஷல் டேஸா காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அந்த 2 நாள் உடைய ஆராதனையை அட்டெண்ட் பண்றது முக்கியமா, இல்ல வேலைக்கு போறது முக்கியமா? அட்டெண்ட் பண்றது முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுல கன்ஃபியூஷன், இதுல என்னது? கன்ஃபியூஷன். இதுலயே கன்ஃபியூஷன். எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது we are putting, நான் அதுக்காக அந்த நாள் ஏதோ ஆண்டவர் அன்னைக்கு தான் பிறந்தாரு அந்த டிபேட்டுக்குள்ள நான் வரல. நாம அனுசரிக்கிற 2 நாள் தான். அன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம கூடி ஜெபிச்சு உணவெல்லாம் நம்ம செய்து கொண்டு ஒரு விசேஷமா செலிப்ரேட் பண்றோம் சர்ச்சா. இப்ப அன்னைக்கு நீங்க வேலைக்கு போகணும், அதனால என்னால ஆலயத்துக்கு வர முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம என்ன நம்ம எடுத்துக்கொள்ளுறது? ஒரு நாள் நம்மளால ஒரு பிரேக் எடுக்க முடியாதா? ஒரு நாள் நம்மளால லீவ் எடுக்க முடியாதா? நம்ம போகலன்னா அந்த கம்பெனி கவுந்துருமா? நம்ம போகலன்னா அந்த கம்பெனி கவுந்துருமா? யாரையோ வச்சு அவன் கண்டுக்க போறான்.
இல்லை அதுக்கு பதிலாக சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு அதை காம்பன்சேட் பண்ணி ஏதாவது நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் பிரியமான இந்த விஷயத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லை. 2 days ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளால வர முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் நான் பிராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். You are thinking about the people. You are thinking about your work. அந்த 2 நாள்ல ஒண்ணுமே ஆகாது பிரியமானவர்களே. இதுக்குள்ளே ரொம்ப குவைட்டஸ்ட் டைம் இந்த இயர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்மஸும் நியூ இயர் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. So we should know, நமக்கு அந்த தெளிந்த புத்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு குழப்பங்களே வரக்கூடாது. ஆமென். நான் கூட பாருங்க, இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் இந்த போன வருஷ துவக்கத்தில் இந்தியாவுக்கு டிசம்பர் மாதம் போகணும், ஏதோ ஒரு திருமணம், அவங்க வீட்டில் ரொம்ப க்ளோஸ் திருமணம் போகணும் அப்படின்னு சொல்லி 2024 ஜான்வரியே சொல்லிட்டாங்க. 2024 டிசம்பரில் நடக்க போகிற வெட்டிங்கு. இப்போ எனக்கும் கல்யாணத்தை பார்த்து 15 வருஷம் ஆகுது, பிரியாணி சாப்பிட்டு 15 வருஷம் ஆகுது. கடைசியாக நான் பிரியாணி சாப்பிட்டது என்னுடைய மேரேஜில். எனக்கும் எப்படா திரும்ப பிரியாணி சாப்பிடுவோம் கல்யாண விருந்து அப்படின்னு ஒரு ஆசையாக தான் இருந்தது. எப்படா எல்லாரையும் திரும்ப, ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரையாக போய் நம்ம வீடு வீடாக பார்க்க முடியாது. இட்ஸ் எ கிரேட் திங் டு சி. எனக்கு இருந்த ஒரே ஒரு இடரல் என்னன்னா, அது கரெக்டாக டிசம்பர் மாதம் அந்த கிறிஸ்மஸும் நியூ இயர் அன்னையே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நான் அட்டன் பண்ணுறவனா இருந்தால் அது வேற விஷயம், அங்கே கூட எங்கேயாவது போய் நான் அட்டன் பண்ணிப்பேன். இப்போ நடத்துகிற இடத்துல இருக்கிறதுனால எனக்கு என்னன்னா ஒரு திருமண காரியத்திற்காக இதை விட்டுட்டு போகணுமா போகலையா, சில பேர் சொன்னாங்க போங்கன்னாங்க. எல்லாம் அந்த ஆவிக்குரியவர்கள் தான் எல்லாம், ஒருத்தர் சொன்னாங்க போங்க அப்படின்றாங்க. இப்போ நமக்கு எதை முன்ன வைக்கிறது எதை கீழே வைக்கிறதுன்னு ஒரே குழப்பம் வேணுமா. ஆனால் அந்த டைம்லேயே டிசைட் பண்ணிட்டோம், அந்த இம்மீடியட் மூமெண்ட்லேயே டிசைட் பண்ணியாச்சு. எப்போ அந்த செய்தியை சொன்னாங்களோ அப்பவே டிசைட் பண்ணியாச்சு, நோ வி ஆர் நாட் கோயிங்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அது ஒன்றும் பெரிய விஷயம் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்னும் துக்கப்படுத்துகிற மாதிரி சொல்லுவீங்க. சில நீங்கள் எப்படி நீங்கள் இப்படி மிஸ் பண்ணலாம், எவ்வளோ க்ளோஸ் இது அப்படின்னு நீங்கள் சிலர் சொல்லுவீங்க. உண்மையாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. என்னுடைய பார்வையில் அந்த நாட்கள் அது ஒரு ஜெபத்தின் நாட்களாக இருக்குது, அந்த நாட்கள் உபவாசத்தின் நாட்களாக இருக்குது, அந்த நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாக இருக்குது. அதை நம்ம யோசித்ததுனால நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கிற ஒரு காரியமாய் தான் காணப்படுகிறது. பட் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை மேலே வைக்க முயற்சி செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அப்படியா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை, அதுக்காக வெக்கேஷனே எடுக்கக்கூடாது, அதுக்காக நீங்கள் பிரேக்கே போகக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. வெக்கேஷன் போகலாம், பிரேக் போகலாம், எல்லாம் போகலாம். பட் அந்த நாட்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நாட்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியான தீர்மானங்களை எடுக்க வேண்டியது. நான் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நான் இல்லாமல் இருந்தால் கூட நியூ இயர் எல்லாம் நடந்துதான் இருந்திருக்கும், ஒன்றும் பெரிய இதாக இருந்திருக்காது. பட் எனக்கு அது ஒரு முக்கியமான நாளாக காணப்பட்டது. அல்லேலூயா. அது ஒரு சின்ன விஷயம் தான் பிரியமானல, ஆனால் தேவனுடைய திட்டத்தை வைத்து நம்ம பழகி கொள்ளுகிறோம். We learn, we practice to put God's plans first. அதுக்கப்புறமாய் நம்மளுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைக்க நம்ம பழகி கொள்ளுகிறோம். இட்ஸ் a practice. அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த நெருடல் ஒவ்வொரு முறையும் ஏற்படாது. சண்டே வரணுமா வர வேண்டாமா, நியூ இயருக்கு வரணுமா வர வேண்டாமா, கிறிஸ்துமஸுக்கு வரணுமா வர வேண்டாம், இந்த நெருடல் நமக்குள்ள ஏற்படாது. ஒரு தெளிந்த புத்தியை ஆண்டவர் நமக்கு தீர்மானம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கடைசியாய் 4வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதை குறித்து. மத்தேயு 26 50வது வசனத்திலிருந்து 54வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று
அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 54வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் போய்விடும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். Hallelujah. How will God's will be fulfilled in my life? இப்படி நான் செய்தால், எப்படி செய்தால்? இப்படி செய்தால். எந்த விஷயத்தை அவர் குறித்து சொல்லுகிறார் இந்த இடத்துல? ஒருத்தன் என்ன பண்ணுகிறான்? அவரை பிடிக்க வருகிறான். அவர் கூட இருந்தவங்க என்ன பண்றாங்க? கோவத்துல எடுத்து கத்தி எடுத்து காதை வெட்டிட்டான். Hallelujah. சோ இங்க என்ன ஆயிப்போச்சா? தேவ சித்தம் நிறைவேறாமல் போவதற்கு அந்த மனிதனுடைய செயல் ஒரு காரணமாய் போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நாங்க நிறுத்தலைன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு குழப்பமே ஏற்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, தேவ சித்தம் நிறைவேறணும்னா உனக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள இருக்கிற அந்த யோசனைகளை நம்ம என்ன பண்ணணும்? அடக்கி கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாவற்றிலும் கோபத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டோம்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஆமென். It is important that you hold your emotions. என்ன காரணமா இருந்தாலும் whatever. இப்போ தாவீத பார்த்து சிமியே என்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறாரு? அவரை வந்து சபிக்கிறார். தாவீத பார்த்து சிமியே என்கிற மனிதன் என்ன பண்ணுகிறாரு? சபிக்கிறார். அப்போ தாவீது சொல்லுகிறாரு அந்த இடத்துல 2 சாமுவேல் புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துல 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க இந்த இடத்துல அந்த மனிதனுடைய தாவீது எவ்வளவு தன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, ஒரு மனிதன் தன்னை தூஷித்தாலும் பரவாயில்லை, அந்த தூஷிக்கிறதே வந்து தேவனுடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு தெளிவான ஒரு யோசனை. ஹல்லேலூயா. நம்ம யாரும் யோசிப்போமா? கரெக்டா நம்மளை திட்டும் போது, நம்மளை ஏதாவது பேசும் பொழுது அவங்க 1 விட்டா நம்ம 2 விட்டு, அவங்க ஒரு அடி அடிச்சா திருப்பி அடிச்சு அவங்கள நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆனா பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, somebody is insulting you. உங்களை யாராவது கோபம் ஓட்டிட்டாங்க, உங்களை யாராவது ஏதோ பேசிட்டாங்க. அது இங்க அழகான அந்த வார்த்தையை கூறுகிறார் அவருக்கு, தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னாராம். ஹல்லேலூயா. ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். It is God's will that you should be insulted. தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது அந்த இடத்துல நீ தூஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதை கேட்கத்தக்கவன் யார் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். Who am I to question that person? நான் எப்படி போய் அவரை கேட்பேன்? நான் ஏன் என்ன இப்படி பேசின? நான் எதுக்கு கேட்கணும்? தேவ சித்தமா இருக்குது அது அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் தேவ வாக்கியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இது எல்லாம் எப்படி நிறைவேறும்? நீ கோவப்பட்டுக்கிட்டே, நீ எரிச்சலாகிக்கிட்டே இருந்தா எப்படி தேவ வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும்? நிறைவேறாது. ஹல்லேலூயா. தாவீதை போல நம்ம யோசிக்கணும். திட்டுறாங்களா, உங்களை திட்டி இருக்கிறாங்களா, அவங்க பரவாயில்ல. ஹல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கா இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சொன்னதுனால அவர்கள் பேசுகிறார், அவர்கள் மேலேயும் குற்றம் இல்லை. தேவன் அனுமதிக்கிறதுனால அப்படி நடக்குது. ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிற அனுபவத்துல நம்ம காணப்படணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, திரும்பி அடிச்சிட்டோம்னா தேவ சித்தம் நிறைவேறாது. புரியுதுல்ல? நீங்க திரும்பி அடிச்சிட்டீங்கன்னா தேவ சித்தம் நிறைவேறாது. பிரியமானவர்களே, அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டீங்கன்னா தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுது. இதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க எப்பவுமே. ஹல்லேலூயா. You remember this. இயேசு சொல்றாரு, என்னால இப்போ நான் கூப்பிட்டேன்னா பிதா எத்தனை பேரை கூப்பிட அனுப்புவாரு? 12 லேகியோன் தூதர்களை ஆண்டவர் அனுப்புறான். ஒரு லேகியோன்னா ஒரு 6000 8000 பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. 12 ஒரு தூதன் வந்தாலே போதும், கதை முடிஞ்சு போச்சு. 12 லேகியோன் தூதர்களை ஆண்டவர் பிதா எனக்கு அனுப்புவான்றார். ஆனா அப்படி செய்தோம்னா தேவ வாக்கியம் நிறைவேறாது. ஹல்லேலூயா. தேவ சித்தம் இன்னைக்கு நீங்க ஞாபகம், இனிமேல் நான் சொல்லுகிறேன் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னு உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு அக்கினியா எழும்புது. ஒரு அக்கினியா எழும்புது. தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அதற்கு நான் என்ன பண்ணணும்? எனக்குள்ள இருக்கிற காரியங்களை நான் என்ன பண்ணணும்? அடக்கி கொள்ளணும். ஹல்லேலூயா. இனிமேல் அடக்கி கொள்ளணும். அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். ஹல்லேலூயா. I want to fulfill the will of God. தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? இயேசு என்ன செய்தாங்க? எப்பவுமே நான் சொல்றேன், நீங்க எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இயேசு என்ன செய்தாங்க நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு திறமை இருக்கலாம், உங்களுக்கு தைரியம் இருக்கலாம், உங்களுக்கு வல்லமை இருக்கலாம், உங்களுக்கு அபிஷேகம் இருக்கலாம். But always look at Jesus. ஹல்லேலூயா. எப்பொழுதும் இயேசுவையே உற்று நோக்குகிற கண்கள் தேவை. அவர் என்னங்க செய்தாரு? அவர் படாததையா என்னை படுத்திட்டாங்க? அவரை கேட்காததை என்னை கேட்ட, அவரை அடிக்காத என்னை அடிச்சுட்டாங்க. நீ அவரை வெட்கப்படுத்தாததை என்னைய வெட்கப்படுத்திட்டாங்க இல்லையே. அப்ப ஆனா அவர் தேவ வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற்ற செய்தாராம். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை எல்லாம் அற்புதமாய் நிறைவேற்றி அவர் சொல்லுகிறார். அந்த யோவான் 17 நம்ம வாசித்த வசனத்தின்படி அவர் என்ன சொல்லுகிறார்? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நிக்கலாம். இதோடு கூட நம்ம முடிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கடைசி ஜெபத்தோடு கூட நம்ம முடிக்கிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. 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 உங்களை ஒருத்தர் ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கிறாங்கன்னா நீங்க அதற்காக சில காரியங்களை நீங்க செய்வீங்க. ஹல்லேலூயா. நல்ல புது சட்டையை வாங்கி அயன் பண்ணி துவைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம போவோம். ஹல்லேலூயா. அதற்கான ஒரு கொடுக்க வேண்டிய கிஃப்டை நம்ம வாங்கிட்டு நம்ம ஆயத்தம் பண்ணி போவோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆயத்தம். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு கல்யாண விருந்துக்கான ஒரு ஆயத்தம். தேவன் நமக்கு ஒரு கல்யாண விருந்தைக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆயத்தத்தோடு கூட நம்ம இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லணும். பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கொண்டு என் வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் சித்தம் கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவரே, அதை எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும்ப்பா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. வெறுமனே இந்த பூமியில இருந்து கடந்து போகிறது அல்லப்பா. உம்மை போல எனக்கு நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி இந்த பூமியிலிருந்து கடந்து போக கர்த்தாவே உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. இயேசுவை கூர்ந்து கவனியுங்கள் பிரியமானவர்களே. அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். ஹalleluya. அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிந்தது. ஹalleluya. இன்னையிலிருந்து ஒரு பொருத்தனையை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யணும்னா ஆண்டவரே எனக்கு முழங்கால்களை முடக்கணும், ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரிடத்துல கேளுங்க பிரியமானவர்களே. சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய என்னை கொண்டே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஹalleluya. It doesn't matter. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து கடந்து சென்றோம் தான் இருக்கணும் தவிர பெருசு செஞ்சோமா சின்னதை செஞ்சோமாங்கிறது கொஸ்டின் இல்லை. ஹalleluya ஹalleluya. பெருசை செஞ்சீங்களா சின்னதை செஞ்சீங்களான்னு கேட்க பிதாவே தேவனே தேவனே என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அல்ல. ஹalleluya. உம்முடைய பேர்ல நாங்க பிசாசுகளை விரட்டினோமே, தீர்க்க தரிசனம் சொன்னோமே, அது கிடையாது. ஹalleluya. என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் ஹalleluya தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர். சின்ன விஷயம் பெரிய விஷயத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாயா? ஹalleluya. நான் உனக்கு கொடுத்த பொறுப்புகளை கிரியைகளை கரெக்டா நீ செய்கிறாயா? ஹalleluya. அதை மாத்திரமே ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. thank you. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இனிமேல் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. முழங்கால் படியிட்டோ உட்கார்ந்தோ நின்று கொண்டோ எனக்கு இயன்ற வழிகளிலே நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இனிமேல் உம்முடைய சித்தத்தை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்க போகிறேன் என்று, சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. பேசுங்க பிரியமான. ஆபிரகாம் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட அவர் ஆயத்தமாய் கடந்து சென்றார். ஹalleluya. நம்மளிடத்தில் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கேட்கல பிரியமானவர்களே, நம்மளுடைய சரீரத்தை இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹalleluya. ஒப்பு கொடுப்போமா? இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே இனிமேல் என்னை அர்ப்பணிக்கிறேன், தியாகமா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. என்னுடைய தூக்கத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய நேரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. இனிமேல் ஆண்டவரின் கையின் பிரயாசங்களினால என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. வேலைகளை செய்து அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஆலயத்தின் பொறுப்புகளை செய்து அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்தை முதலாவது வைங்க பிரியமானவர்களே. ஹalleluya. போனை எடுத்தா கூட நம்மளுடைய பார்வை நம்மளுடைய சிந்தை என்னவா இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும். ஹalleluya. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதற்கு நான் முதல்ல என்ன பண்ணணும்? யாரை கேட்கணும்? என்ன விசாரிக்கணும்? அப்படிங்கிற யோசனையோடு கூட அந்த போனை நம்ம கையில் எடுப்போமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், வசனங்களை கேட்கணும். ஹalleluya ஹalleluya. அப்படியான யோசனைகளோடு நம்ம கிரியை செய்வோமாக. ஹalleluya. அப்பொழுது தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகளினாலே ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். ஹalleluya ஹalleluya. கடைசியாக வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற யோசனைகளை, நமக்குள்ள இருக்கிற அந்த இமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணும் பொழுது ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. ஹalleluya ஹalleluya. இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த 4 காரியத்தின் மூலமாய் நம்மளோடு கூட பேசுவாராக. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே இன்னும் என்னென்ன காரியங்களை என் வாழ்க்கையில நீங்க செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya ஹalleluya. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எப்படியாவது உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்பா. ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே சில வேளையில டயர்டா இருக்குது, சில வேளைகளில கஷ்டமா இருக்குது, பலவீனமா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு பலத்தை தாங்க, சத்துவத்தை தாங்க, ஞானத்தை தாங்க என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya. சின்ன சின்ன காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மூலமாய் செய்வார் பிரியமானவர்களே. ஹalleluya ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற யோசனையினாலும் எண்ணத்தினாலும் வாஞ்சையினாலும் ஆண்டவரே நிரம்பி இருக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இழந்த நாட்களுக்கும் சேர்த்து ஆண்டவரே ரெட்டிப்பாய் செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராகப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆண்டவர் உபவாச நாளை ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவருக்காயும் நன்றியப்பா.
ஆண்டவர் உணவை ஆயத்தம் பண்ணின ஆண்டிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்த ஒவ்வொருவருக்காயும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யுன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.